और बस में हमें चुनाव आयोग ले जाएंगे और सबको ले जाएंगे। और ये जो लड़ाई है ये राजनीतिक नहीं है, ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है, कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है, वन मैन वन वोट की लड़ाई है। तमाम सांसदों को ले जाया जा रहा है। मल्लिकार्जुन खड़गे इसी बस में मौजूद हैं। वोट चोरी बंद करो, बंद करो, बंद करो। वोट चोरी नहीं चलेगी, नहीं चलेगी, नहीं चलेगी। जितनी भी बंदिश होंगी हम लोग पार करेंगे। वोट चोरी रुकना चाहिए, वोट डकैती रुकना चाहिए। हमारा प्रदर्शन रोका गया, हम लोग को डिटेन किया गया, महिलाओं के साथ अभद्रता की गई। हमें सबको थाने में बंद कर दिया, उधर पार्लियामेंट स्टार्ट कर गए। ये इनकम टैक्स बिल है और उसको एक तरफा पास करना चाहते हैं। वोट चोरी देशद्रोह है कि भाजपा के साथ साथ चुनाव आयोग भी वोट चोरी में शामिल है। बीजेपी कह रही है आप लोग संवैधानिक संस्था पर दबाव बना रहे हैं। संवैधानिक संस्था बची कहाँ है? வணக்கம். வோட் சோர் கத்தி சோர். ஓட்டை திருடினவர்கள் அரசியலை விட்டு ஆட்சியை விட்டு விலகுங்கள். மோடி ஷா காயர் है, மோடி மற்றும் ஷா கோழைகள். SIR வாபஸ் லோ. பீகாரில் நடத்தப்பட்ட அந்த இல்லீகலான உங்களுடைய சூழ்ச்சியான அந்த சட்டத்தை வாபஸ் பெறுங்கள். இது போன்ற கோஷங்களுடன் இன்னைக்கு டெல்லி பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் அந்த கூச்சலை பார்த்தது. இந்த கூச்சல் ஒரு அரசியல் கட்சிக்கான சத்தம் அல்ல. இந்த குரல் ஒரு அரசியல் கட்சிக்கான சத்தம் அல்ல. ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய ஒட்டுமொத்த டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்கான அந்த முதல் முயற்சி. का डेटा है, वो अपने वेबसाइट से वही डेटा निकाल दे। मेरा डेटा थोड़ी है कि मैं साइन करूं, उनका डेटा है। आप उठाइए अपना डेटा, हमने आपको ही दिया है, आप उसको अपने वेबसाइट में लगा दीजिए, पता लग जाएगा आपको। मतलब डिस्ट्रैक्ट करने का काम है, ठीक है। और एक और बात, आप ये मत सोचिए कि सिर्फ बेंगलोर में हुआ है। கடந்த 11 ஆண்டுகளாக எந்த விதத்தில் இந்த நாட்டு பார்லிமெண்ட் நடந்து வருகிறது, எந்த விதமான கேள்வி, எந்த விதமான குற்றச்சாட்டு எடுத்து வைத்தாலும் நீங்க திசை திருப்பக்கூடிய வேலையை பார்க்கிறீர்கள் என்று தேர்தல் ஆணையம் கூறிவிட்டு நழுவக்கூடிய வேலையை பார்க்கிறது. வோட் சோர் கத்தி சோர். ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள், ஓட்டை திருடி அந்த ஆட்சியை பிடித்த நபர்கள் வெளியேறுங்கள். இந்த கோஷத்திற்கு எந்த விதமான பதிலை போலீசார்கள் கொடுத்தார்கள்? எப்படி மற்ற போராளிகளை எங்கெல்லாம் டெல்லியில் போராட்டம் நடந்ததோ, இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் போராட்டங்கள் நடக்கிறதோ, எப்படி போலீஸை வைத்து அதை நசுக்கக்கூடிய வேலை பார்த்தார்களோ அதே முறையில் இன்னைக்கும் ஒரு போராட்டம் தொடங்கியது. இந்த நாட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக பார்லிமெண்ட்ல இருந்து தேர்தல் ஆணையத்தின் வரை ஒரு பேதல் மார்ச், அமைதி போராட்டத்தை 300க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கையில் எடுத்தார்கள். ராஜ்யசபா, லோக்சபா, டிஎம்கே, காங்கிரஸ், டிஎம்சி, ஆம் ஆத்மி கட்சி, இது போன்ற அனைத்து இந்தியா பிளாக்கை சார்ந்த நபர்களும் இன்னைக்கு களத்தில் இறங்கினார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்தது? பிரைம் மினிஸ்டர் மோடியின், அமித்ஷாவின் இந்த ஆட்சி என்ன செய்தது? வரக்கூடிய எம்பிக்களை ரோட்டிலேயே தடுத்து நிறுத்தினார்கள். இந்த போராட்டத்தில் ராகுல் காந்தி, காங்கிரஸ் எம்பியான பிரியங்கா காந்தி, பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன் खड़गे, समाजवादी पार्टी चीफ अखिलेश यादव, शिवसेनाவை சார்ந்த சஞ்சய் ராவுத், பிரியங்கா சதுர்வேதி, என்சிபியை சார்ந்த சரத் பவார், சுப்ரியா சுலே போன்ற ஏராளமான எம்பிக்களை डिटेन செய்யக்கூடிய வேலையை டெல்லி போலீஸ் இன்னைக்கு செய்துள்ளது. घटनाक्रम यहाँ पर चल रहा है. राहुल गांधी को, प्रियंका गांधी को, अखिलेश यादव को, तमाम विपक्षी सांसदों को डिटेन किया गया.
ये लोग चुनाव आयोग जाने की मांग कर रहे थे, उनको डिटेन करके रखा गया और अब यहाँ से कोशिश की जा रही है कि किसी तरीके से उनसे हम लोग देखें कि क्या हुआ है। और டெமோக்ரஸி இஸ் அட் ஸ்டேக். தேர்தல் ஆணையத்திற்கு முன்பு ஒரு ஆதாரத்தை எடுத்து வைத்து குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்தால் தேர்தல் ஆணையம் அதற்கான பதில் கொடுப்பதல்ல. தேர்தல் ஆணையம் நோட்டீஸை வழங்கி வருகிறது. பார்லிமெண்டில் இதை பற்றி கேள்வி கேட்டால் ஆளும் கட்சியினர்கள் அந்த பார்லிமெண்டை நடத்த விடாத அந்த வேலையை பார்க்கிறார்கள். तमाम विपक्षी सांसद पहले मकर द्वार पर इकट्ठा होंगे, वहां से नारेबाजी करते हुए वो पैदल चुनाव आयोग जाएंगे. उन्होंने चुनाव आयोग से मिलने का समय मांगा था और कहा था कि उन्हें मिलने का समय दिया जाए. SIR என்கிற பெயரில் 65 லட்சம் பீகாரை சார்ந்த நபர்கள் இந்த நாட்டின் சட்டப்படி, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் படி அவர்களுக்கு கிடைத்த அந்த அதிகாரம், ஓட்டுரிமை, அதை பறித்து விட்டார்கள். சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கை போட்டு எதற்காக இந்த 65 லட்சம் நபர்களுடைய பெயரை அளித்தீர்கள் என்று அந்த கேள்வியை கேட்டபோது எங்களால் பதில் கொடுக்க முடியாது, உங்களால் முடிந்தது பார்த்துக் கொள்ளுங்கள் என்று தேர்தல் ஆணையத்துடைய அந்த சவுட்டால் பேச்சு. एक्चुअली बात नहीं कर सकते, रियलिटी ये है क्योंकि सच्चाई देश के सामने है और ये जो लड़ाई है ये राजनीतिक नहीं है. பார்லிமெண்டில் நீங்க கேள்வி கேட்க முடியாது. மேடையை போட்டு நீங்க கேள்வி கேட்டால் நீங்க தேச துரோகி. இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டால் நீங்க தேச துரோகி. இந்த நாட்டு தேர்தல் ஆணையத்தை பற்றி அவர்களுடைய தவறுகளை எடுத்து காட்டினால் நீங்க திசை திருப்ப பார்க்கிறீர்கள், தோர்த்து போனீர்கள், அதனால்தான் இப்படியான குறைகளை எடுத்து வைக்கிறீர்கள். ஆனால் இந்த நாட்டில் எந்த விதமான ஆதாரங்களை கடந்த 5 ஆண்டுகளாக எத்தனையோ நபர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அத்தனை நபர்களையுமே நீங்க திசை திருப்பினீர்கள் என்கிற ஒரு விஷயத்தை வைத்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். எங்களுடைய சேனலில் எத்தனையோ வீடியோக்களை போட்டிருக்கிறோம். அத்தனை வீடியோக்களிலும் நீங்க கீழே பார்த்தீர்கள்னா ஒரு டிஸ்க்ளைமர் வந்துவிடும் தேர்தல் ஆணையம் சார்பாக. இந்த வீடியோவை நம்பாதீர்கள், இவர்கள் திசை திருப்பக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள், இவர்கள் பொய் பேசி வருகிறார்கள். இப்போ என்ன ஆனது? இப்போ உங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த அனைத்து ஆதாரங்களுக்கும் எந்த விதமான பதிலும் கொடுக்காமல் ஓடி ஒளியக்கூடிய வேலையை பார்க்கிறீர்கள். போலீஸ் உங்கள் கையில், நீதிமன்றங்கள் உங்கள் கையில், பார்லிமெண்ட் உங்கள் கையில். அப்போ ரோட்டில் இறங்காமல் இது போன்ற போராட்டங்களை நடத்தாமல் என்னதான் செய்வது? उधर जाना यार. இந்தியாவின் 2வது சுதந்திர போராட்டமாக இது பார்க்கப்பட வேண்டும். எந்த அரசியல் கட்சி கையில் ஒட்டுமொத்த இந்திய டெமோக்ரஸி அளிக்கப்படுகிறதோ, எந்த சுதந்திரத்திற்காக 200 ஆண்டுகள் வரை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் ரத்தத்தை சிந்தி இந்த நாட்டிற்காக அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்களோ, அந்த சுதந்திரம் இன்னைக்கு ஒரு சில நபர்கள் கையில் போய் சிக்கிவிட்டது. அந்த சுதந்திரத்தை மீண்டும் பெறுவதற்காக இது போன்ற போராட்டங்கள் நிச்சயமாக தேவை. தேர்தல் ஆணையத்திடம் இன்னைக்கு ஒரு கோரிக்கை எடுத்து வைக்கப்பட்டது. 300க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள். எங்களுடைய கேள்விகள் ரொம்பவே சிம்பிள். நாங்க எடுத்து வைத்த இந்த கேள்விகள், எப்படி ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் திடீர் என்று பிஜேபிக்கு பல மடங்கு அதிகமான ஓட் கிடைக்கிறது? ஒட்டுமொத்த லோக்சபா சீட் எப்படி அந்த பக்கம் திரும்புகிறது? 71 இடங்கள் இது போன்று இல்லீகல் வழியாக போலியான ஓட்டுகளை வைத்து நீங்க வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அதற்கான விளக்கம் என்ன? பிஜேபியிடம் இந்த கேள்வி கேட்கப்படவில்லை, நேரடியாக தேர்தல் ஆணையத்திடம் கேட்கப்பட்டது.
தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில் என்ன? வெறும் 30 பேர் நீங்க வரலாம், உங்களுக்கு வேணா நாங்க பதில் கொடுக்கிறோம், இந்த 300 பேரெல்லாம் இங்க வரக்கூடாது. தேர்தல் ஆணையம் இந்த நாட்டின் சட்டத்தை எழுதிய அமைப்பு கிடையாது. தேர்தல் ஆணையம் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு மட்டும்தான். அப்போ 300 எம்பிக்கள் தன்னுடைய கேள்விகளை எடுத்து, பீகாரில் எதற்காக SIR-ஐ போட்டீர்கள், பீகாரில் எதற்காக 65 லட்சம் நபர்களை நீக்கினீர்கள், இது போன்ற கேள்விகள் தானே. தாராளமாக தேர்தல் ஆணையம் ஒரு செமினார் ஹாலை பிடித்து 300 எம்பிக்களை அங்கே அமர வைத்து நீங்க கேள்விகளுக்கான பதிலை கொடுத்திருக்கலாமே, எந்த தவறும் கிடையாது. ஆனால் தேர்தல் ஆணையம் அரசாங்கத்திற்கு பின்னாடி போலீஸ்காரர்கள் முன் வைத்து இந்த நாட்டு எம்பிக்களை எந்த அளவில் நடத்தியிருக்கிறார்கள் நீங்களே பாருங்கள். ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है, कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है, 1 मैन 1 वोट की लड़ाई है. इसीलिए हमें साफ प्योर वोटर लिस्ट चाहिए. ராகுல் காந்தி எழுப்பிய கேள்வி 6 லட்சம் ஓட்ஸ்கள் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடுவன்சி, மகாதேவபுரா என்கிற இந்த கான்ஸ்டிடுவன்சி, இதுல எப்படி 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுகள் வந்தது? அனைத்து டெலிவிஷன் சேனல்களுமே அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு கேள்வியுமே ஃபேக்ட் செக் செய்து இவர்கள் கூறுவது உண்மை என்று எடுத்து காட்டிவிட்டார்கள். பெங்களூரில் ஒரு அறையில் 80 ஓட்ஸ்கள் இருந்ததாக ஒரு தகவல் வெளிவந்தது. இந்தியா டுடேவாக இருக்கட்டும், பல்வேறு செய்தி ஊடகங்கள் அந்த வீட்டுக்கு போய் கேட்டபோது இந்த வீட்டின் உரிமையாளர் ஒரு பிஜேபியை சார்ந்த நபர், இந்த வீட்டில் இது போன்ற யாருமே இங்கே இருப்பதில்லை என்று கூறிய பின்பு அந்த வீட்டின் உரிமையாளரை கூட விசாரிச்சிருக்கிறார்கள். அவரும் அந்த கேள்விக்கான சரியான பதிலை கொடுக்காமல் எஸ்கேப் ஆகக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் 65 லட்சம் ஓட்டர்ஸ்களை நீக்கியதற்கு பின்பு ஒரு பட்டியலை ஆகஸ்ட் 1ஆம் தேதி அதே தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்டில் போட்டார்கள். அந்த வெப்சைட்டில் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை அந்த PDF ஃபார்மேட், அதாவது சர்ச்சபிள் ஃபார்மேட்டில் அந்த PDF இருந்தது. இன்னைக்கு போய் பாருங்கள், பீகார் மட்டுமல்ல, உத்தரப்பிரதேஷ் மட்டுமல்ல, மகாராஷ்டிரா மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஸ்டேட்ஸ் their voter list has been replaced with a scanned copy of the same voters list. இதற்கப்புறம் நீங்க சர்ச் செய்ய முடியாது, ஸ்கேன் செய்ய முடியாது, எந்த அட்ரஸையுமே நீங்க மேட்ச் செய்து பார்க்க முடியாது. அதாவது தேர்தல் ஆணையத்துடைய நோக்கம் என்ன? Where is the transparency? இப்போ you have detained the politicians of this nation. अगर कोई सरकार ऑफिस तक पहुंचने नहीं देती तो वो सरकार को क्या डर है मुझे मालूम नहीं है, क्योंकि ये तो पीसफुल डेमोन्स्ट्रेशन है और ये वीवीआईपी लोगों का डेमोन्स्ट्रेशन है. इसमें कोई गड़बड़ करने वाले नहीं, इसमें कोई किसी का धक्का मुक्की करने वाले नहीं. तो पीसफुली यहाँ रास्ते पे बैठे, लेकिन वो कम से कम एक हॉल में सब 200-300 मेंबर्स को एक जगह बिठा के वो कह सकते थे, जैसा कि राहुल गांधी जी एक्सप्लेन करे कि बहुत से चीजें ये है, कि वैसा ही वो बिठा के पूछ सकते थे और हमको जो बोलना है सारे मेंबर बोलते थे. अब 30 मेंबर को आओ, अब 30 मेंबर किसको भेजना, क्योंकि इसमें अलायंस पार्टीज है सब और हम चूज करना अच्छा नहीं रहता. இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த அந்த டெமோக்ரசி, அந்த டெமோக்ரசிக்கான ஒற்றை அடையாளம் ஓட்டுரிமை. அந்த ஓட்டுரிமை இப்படி திருடப்பட்டால், அந்த ஓட்டுக்கள் திருடப்பட்டு ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு அந்த ஓட்டுக்களை, அந்த எலெக்ஷன்ஸை நடத்தி வரக்கூடிய தேர்தல் ஆணையம் இந்த நாட்டுக்காக அல்ல, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்காக அல்ல, இந்த நாட்டு டெமோக்ரஸிக்காக அல்ல, இந்த நாட்டு அரசியல் கட்சிக்கு வேலை பார்க்க தொடங்கிவிட்டால், இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் தேர்தல் ஆணையத்தை ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டோம், அவர்களாவது நீங்களாவது என்று கூற தொடங்கிவிட்டால், மக்கள், அரசியல்வாதிகள், எதிர்க்கட்சி தலைவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் கொடுக்க மாட்டோம் என்று அடம்பிடித்துக் கொண்டிருந்தால் அப்போ என்ன செய்ய முடியும்? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.